மல்லி எல்லாருமே திணறிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதாவது சுடர கொன்னது யாரா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய பதட்டத்திலயும், அந்த மாரி அந்த குற்றவாளிய தேடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா, அவங்கள கண்டுபிடிச்சா மட்டும் தான் விஜய நிரந்தரமா வெளிய கொண்டு வரணும், கொண்டு வர முடியும் அப்படின்னு நம்புறாங்க. அதே நேரத்தில விஜய்ய வந்து இப்ப அந்த இன்ஸ்பெக்டர் தீபிகாவுமே அந்த ஸ்பாட்டுக்கு கூட்டு போறாங்க. அங்க போய் ஒரு கேள்வி தான் கேட்குறாங்க. அந்த கேள்வியிலேயே விஜய் வந்து நிலகுலைஞ்சு போயிருந்தாரு. அந்த கேள்விக்கு பதிலே சொல்ல முடியாம தலை குனிஞ்சு தான் நிக்கிறாரு. அவங்க என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, "இந்த ஸ்பாட்டுக்கு நீங்க எப்படி வந்தீங்க? ஏன்னா உங்களோட ஃபோன் நாட் ரீச்சபிள்ல இல்ல. உங்க ஒய்ஃப் உங்களுக்கு கால் பண்ணும்போது, அந்த மாரி சூழ்நிலையில உங்களுக்கு எப்படி இந்த இடம் தெரிஞ்சது? அப்படிங்கிற கேள்வி தான். அப்ப அந்த கேள்விக்கு பதில் தெரியாம விஜய் வந்து தலை குனிஞ்சு நிக்கிறாருங்க. அப்ப அங்க வந்து அந்த இன்ஸ்பெக்டர் எப்படி இந்த விஷயத்த எடுத்துக்குவாங்க அப்படின்னா, அப்ப நீங்க வந்து அக்யூஸ்ட் கிடையாது. நீங்க உங்க மனைவிக்காக நீங்க பழிய ஏத்துருக்கீங்க. யார் ஒருத்தர் குற்றம் பண்ணாங்களோ, அவங்க தான் வந்து ஜெயிலுக்கு போகணுமே தவிர, எந்த ஒரு நிரபராதியும் போக்கூடாது. அப்போ அவங்கள கொன்னது யாருன்னா, உங்க மனைவி மல்லி தான் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த விஷயத்த வந்து விஜயால ஏத்துக்க முடியாது. நான் தான் பண்ணேன்னு திரும்ப திரும்ப சொல்ல போறாங்க. அப்ப அந்த தீபிகா என்ன பண்ணுவாங்க, அப்போ மல்லிய சேர்த்து அரெஸ்ட் பண்ணுங்க அப்படிம்பாங்க. அப்ப 2 பேரும் சேர்ந்து பண்ணீங்களா? அப்படிங்கிற கேள்வி வரும். அப்ப யாரோ ஒருத்தர் வீட்டுக்கு போயாகணும் அப்படிங்கிற சூழ்நிலையில தான், இப்ப அந்த தீபிகாவோட பார்வை, கவனம் எல்லாமே மல்லி மேல தான் இருக்கும் அப்படிங்கிறது தெரியுது. இதுக்கு இடையில தான் இவங்க உண்மையான குற்றவாளிய கண்டுபிடிக்கணும். அது வந்து ரகு மேல சந்தேகம் வருது. கதிரேசன் மேல அவங்களுக்கு சந்தேகம் போயிருச்சு. ஏன்னா கதிரேசன் பண்ணியிருக்க மாட்டார் அப்படிங்கிறத நம்புறாங்க. அதே நேரத்தில இப்ப வந்து அவங்களோட முழு கவனமும் பிடிக்கிறது யாரு அப்படின்னா, ரகுவ தேடி பிடிச்சா எல்லா விஷயங்களும் தெரிய வரும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி மல்லிக்கு சில உண்மைகள் தெரிய வரும். அது எந்த மாரி உண்மைகள்னா, இந்த நவீன் கையில கிடைப்பார் அப்படிங்கிற மாரி தான் தெரியுது. அவங்க கிடைச்சாருனாலே இந்த சுடர் விஷயத்தில பாதி விஷயம் முடிச்சா வரும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.